إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها. وقال النبي صلى الله عليه وسلم كما تكونون كذلك يؤمر عليكم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்தில் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் குடும்பத்தையும் சந்ததிகளையும் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, தமிழ்நாட்டிலே 17வது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற இருக்கின்ற இந்த நிலையிலே நம்மை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். இந்த நேரத்திலே அது தொடர்பான சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வது ஜும்மாவிலே பொருத்தம் என்று கருதுகிறேன். தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமை என்பது மாத்திரமல்ல, மார்க்க ரீதியான ஒரு கடமையும் கூட. நவீன காலகட்டத்தினுடைய எந்த பிரச்சனையானாலும் சரி, மார்க்கம் அதற்கு வழிகாட்டுதலை, தெளிவை சொல்லி இருக்கிறது. உலகத்தில் கியாமத் வரை வரக்கூடிய எந்த விஷயமாகட்டும், இதை பற்றி மார்க்க கருத்து என்ன என்று கேட்டால், அதை பற்றி ஆய்வாளர்கள் குர்ஆனை, ஹதீஸை ஆய்வு செய்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவை தந்திருக்கிறார். நவீன காலகட்டத்தில் உண்டான எத்தனையோ சாதனங்களாக இருந்தாலும் அதை பயன்பாடு விஷயத்திலேயும் கூட, ஷேர் மார்க்கெட்டா அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிலே செய்யப்படக்கூடிய வியாபாரங்கள் என்ன மார்க்கம் தெளிவு சொல்கிறது. அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆயத்துக்களை, ஹதீதுகளை வைத்து நமக்கு தெளிவு சொல்கிறார். அது மாதிரி நவீன சாதனங்களோ உண்டாகக்கூடிய எந்த காரியங்களுக்கும் வழிகாட்டுதல் என்பது இருக்கிறது. அதுபோல நம்முடைய தேர்தல் என்பது சம்பந்தமாக ஃபிக்ஹினுடைய ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், இது ஜனநாயகம் நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு உரிமை என்பது மாத்திரமல்ல, மார்க்க ரீதியான ஒரு கடமையும் கூட. மார்க்க ரீதியான ஒரு கடமையும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சில ஆயத்துகளை இந்த மார்க்க ரீதியான ஷஹாதத் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்வான், சாட்சி சொல்வது என்று. ஷஃபாஅத் பரிந்துரை செய்வது என்று அல்லாஹ் சொல்வான். வகாலத் பொறுப்பேற்குதல் என்று சொல்வான். அமானத் அமானிதத்தை நிறைவேற்றுதல் என்று அல்லாஹ் தஆலா சொல்வானே, இந்த 4 விஷயங்களுக்குள்ளும் இந்த தேர்தலுடைய நிலைப்பாடு வருகிறது என்று ஆய்வு செய்த பெருமக்கள் சொல்வார். வாக்களிப்பது என்பது ஒரு சாட்சி சொல்வதை போல. சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தவறான சாட்சி சொல்லக்கூடாது, தவறான சாட்சி சொல்லக்கூடாது. அது மாதிரி சாட்சிக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் வலா யஹ்ஷுஹதா இலா மா துஉ, குர்ஆன் சொல்கிறது. சாட்சி சொல்லுங்கள் என்று அழைக்கப்பட்டால் இல்லை, நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று மறுக்க கூடாது. இது மாதிரி வலா தக்துமு ஷஹாதா, சாட்சியை மறைக்க கூடாது. சாட்சி சம்பந்தமாகவே குர்ஆன் அவ்வளவு சொல்கிறது. இந்த ஓட்டு போடுவதை சாட்சி என்ற ஒரு நிலையிலே பெருமக்கள் நமக்கு சட்ட வல்லுநர்கள் ஆய்வு செய்து ஏன் அது சாட்சி என்பது சம்பந்தமாக நீண்ட ஆய்வு செய்து அதற்கான விளக்கத்தை சொல்கிறார். அதே போல இது ஷஃபாஅத், ஒரு பரிந்துரை. இருக்கக்கூடியதில் எதற்கு நாம் பரிந்துரை செய்கிறோமோ, என்னை பொறுத்தவரையிலே இது இந்த நாட்டை அடுத்து இந்த மாநிலத்தை ஆளுவதற்கு 5 ஆண்டுகள் ஆளுவதற்கு உண்டான தகுதி இதற்கு இருக்கிறது என்று
இருக்கிறதுல இது இருக்கிறது என்று நான் பரிந்துரை செய்வதை போல என்று அந்த வாக்களிப்பது சம்பந்தமாக சொல்ல. அதே போல வக்காலத் பொறுப்பேற்குதல், இந்த பொறுப்பை நான் ஏற்கிறேன், இந்த காரியத்திற்கு உண்டான பொறுப்பை தருகிறேன் என்பது போல. எல்லாவற்றை விட மேலாக இதர் அமானிதம். இன்னல்லாஹ் யஅமுருக்கு அன் துஅத்துல் அமானாத்தில் அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடத்தில் ஒப்படையுங்கள் என்ற ஒரு ஆயத்தினுடைய ஒரு நிலையிலையும் கூட வாக்களிப்பதை அமானிதம் என்றும் சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எல்லாம் சரியா சார், ஆனா ஓட்டு போடுற அளவுக்கு என்ன இல்லை, இந்த உத்தமர்களா வாக்களை நிக்கிறாங்க. வாக்குக்காக வேண்டி நிற்பவர்கள் பெரிய உத்தமர்களா, வலிமார்களா, பெரிய அந்தஸ்திலே உள்ளவர்களா, குர்ஆனுடைய ஆயத்தையும் ஹதீஸையும் சொல்லி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு நிலையிலே அப்படி உத்தமமானவர்களா இருக்கிறார்கள். நாடு இன்றைய நிலையில் எப்படி போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு லஞ்சம் என்று எடுத்தாலும், சுயநலம் என்று எடுத்தாலும், அது மாதிரி அங்கிருந்து பெறப்படக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாடு பொது வாழ்வினுடைய பண்புகள் எல்லாம் குறைந்து போய்விட்ட காலம், பொது பண்புகள் குறைந்து போய்விட்ட காலம். நாட்டின் நன்மைக்காக சுயநலமற்ற தலைவர்கள் இருந்தார்கள். இந்த அப்படிப்பட்ட தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நல்ல தலைவர்கள் இல்லை. இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு காரியத்தை நான் ஓட்டு போடத்தான் வேண்டுமா என்றெல்லாம் எண்ணக்கூடிய ஒரு நிலை. உண்மைதான், நல்ல ஆற்றல் மிக்க தலைவர்கள் இந்தியாவில் இருந்தார்கள், தமிழகத்தில் இருந்தார்கள், இருந்தால் சந்தேகமே இல்லை. ஒரு தடவை சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி காந்திஜி தஞ்சைக்கு வந்திருந்தார். வந்திருந்த நேரத்திலே சுதந்திரம், நாடு சுதந்திரம் அடைய வேண்டும், அதற்காக வேண்டி பல்வேறு வகையான காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது, நிதி உதவிதாருங்கள் என்று கேட்ட பொழுது பலரும் அவரை தேடி கொண்டு வந்து நிதி உதவி கொடுத்தார்கள். அதிலே ஒரே ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஒரு அரை அணாவை கொண்டு வந்து, இது என்னுடைய பிள்ளையின் பாலுக்காக நான் வைத்திருந்தேன், நாட்டினுடைய சுதந்திரம் என்பது முக்கியமானது, எனவே இதை நான் தருவேன் என்று சொன்னார். அந்த கூட்டத்திலே காந்தி சொன்னார், நாட்டிலே நிறைய தந்திருக்கிறார்கள், அவர்கள் அதாவது பூர்த்தி செய்யப்படாத, எவ்வளவு பணம் என்று பூர்த்தி செய்யப்படாத செக் என்றெல்லாம் தந்திருக்கிறார்கள், ஆனால் உங்களிடத்தில் நான் அனுமதி கேட்கிறேன், இந்த அரை அணாவை நான் என்னுடைய இடுப்பிலே முடிந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். நாட்டிலே நாட்டு பற்றின் மீது உயர்ந்த பற்றை கொண்ட இப்படிப்பட்ட பெண் மக்கள் இருந்தார் என்பதற்குண்டான ஒரு பாடமாக, என்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு சாதனமாக இதை நான் ஆக்கிக் கொள்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூட்டத்திலே கேட்டு அந்த அரை அணாவை தன்னுடைய இடுப்பிலே முடிந்து கொண்டார் என்பது வரலாறு. நாடு இந்த நிலையில எப்படி போய் கொண்டிருக்கிறது? அதாவது ஆங்கிலத்திலே புலியை சொல்லும் பொழுது டைகர் என்று சொல்வாங்க, ஆங்கிலத்திலே புலியை சொல்லும் பொழுது டைகர் என்று சொல்வார்கள். அதே புலி என்பது இரத்தத்தை உறிந்து சுவைத்து விட்டால் அதனுடைய பேர் மாறிடும். டைகர்ங்கிறத பேரை விட்டுட்டு மேன் ஈட்டர் என்று மாறிவிடும், ஆட்கொள்ளி என்று பேர் மாறிவிடும். நாட்டை பொறுத்தவரையிலே தேசிய விலங்கு புலி என்பது, புலியை கொல்லக்கூடாது, அதை எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் அதே தேசிய விலங்கு மனிதர்களுடைய இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்து எப்பொழுது ஆட்கொள்ளியாக ஆகிவிட்டதோ, மேல் ஈட்டராக ஆகிவிட்டதோ, அதனுடைய சட்டமே வேறு. நாவலர் யூசுப் அவர்கள் அன்றைய காலத்திலேயே சொன்னார்கள், இன்றைய வக்ஃப் வாரியம் குறித்து சொல்வதாக இருந்தால் அது மேல்கீட்டரோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். வக்ஃப் வாரியத்தை சொன்னார். மார்க்க ரீதியான பொருளாதார காரியங்களை, பள்ளிகள், தர்காக்கள், இப்படி வக்ஃப் சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரியம் புலி என்ற ஒரு நிலையிலே கூட இல்லை, அது மேலீட்டர் என்ற ஒரு நிலைக்கு ஆட்கொள்ளியாக அது மாறிவிட்டது என்று சொன்னார். அப்படி காலங்கள் மாறிவிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஓட்டு போடுறதை பத்தி நீங்க ஆயத ஹதீஸ்லாம் சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களா சார்? அந்த அளவுக்குள்ள ஒரு நிலைதானா? அப்படி நாம் போட வேண்டுமா? இருக்கிறது. தேர்தல் நடைமுறையிலே சில குழப்பங்கள் இருக்கிறது, சில குறைபாடுகள் இருக்கிறது, சந்தேகமே இல்லை. விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஹாஸ்டல்ல தொடர்ந்து உப்புமா போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம், சாப்பிட வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த ஹாஸ்டல் நிறைய பேர் தொடர்ந்து உப்புமாவே போடுறீங்களே, மாத்தி போடுங்க, வேற ஏதாவது நாஸ்டா போடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அதற்கு மாற்று தெரிவித்தது. சரிப்பா, என்ன போடுற நாஸ்டா அப்படின்னு தீர்மானத்துக்காக வேண்டி ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அதுல 100 பேரில் 20 பேர் உப்புமாவே போதுன்ட்டான். மீதி 80 பேர் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த 80 பேரும் 8 திக்காக இருந்தார்கள். 8 திக்காக, இவங்க ஒரு நாஸ்டா சொன்னா, அவங்க ஒரு நாஸ்டா சொன்னா, அவங்க ஒரு நாஸ்டா சொன்னா, ஆக கடைசியில எது வெற்றி பெற்றுச்சுன்னா உப்புமா தான் வெற்றி பெற்றுச்சு. எது கூடாது என்று சொன்னார்களோ பெரும்பான்மையான நிலையிலே இந்த ஆட்கள் இருந்தாலும் கூட அதுவெல்லாம் பிரிந்துவிட்ட காரணத்தினாலே அது எல்லாம் மீண்டும் உப்புமாவா மாறிடுச்சுன்னு சொல்லி விளையாட்டிற்காக கதை சொல்வார்.
இன்றுள்ள ஜனநாயகம் அப்படித்தான் இருக்கிறது. ஆளாளுக்கு பிரிந்து 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 இருக்கிற காரணத்தினாலே, ஒருமுகப்படுத்தப்படாத ஒரு ஓட்டினுடைய நிலை இருக்கிற காரணத்தினாலே ஆளாளுக்கு பிரிந்து அது சிதறி கடைசியில் மீண்டும் உப்பாவே வரக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைய நடைமுறையினுடைய ஜனநாயகத்தினுடைய தன்மை என்பது இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். வாக்குகள் வீணடிக்கப்படக்கூடாது. வாக்குகள் வீணடிக்கப்படக்கூடாது. அது பண்பாடுகள் குறைந்துவிட்ட காலமாக இருந்தாலும் செய்தன அமர்வுள்ள ஆசிரியர் தான் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான செய்தி இன்றைய காலகட்டத்திற்கு பொருத்தமானது. செய்தன அமர்வுள்ள ஆசிரியர் தான் சொல்வார்கள், லைசல் ஆகிலு யஅலமுல் கைர ஃபி ஷர். புத்திசாலி என்பவன் அவன் அல்ல. யார்? ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு தீமை இருக்கிறது, நன்மையை தேர்ந்தெடுக்கிறான், இவன் அல்ல புத்திசாலி. ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு தீமை இருக்கிறது, தீமையை விட்டுவிட்டு நன்மையை தேர்ந்தெடுக்கிறானே, இவன் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் அல்ல புத்திசாலி. மாறாக புத்திசாலி யார் என்று சொன்னால், யாரிஃபுல் கைர ஷர். எது தீமையானதோ, இந்த தீமைகள்ல எது பரவாயில்லாத தீமை அதை தேர்ந்தெடுக்கிறவன் தான் புத்திசாலி. இதுவும் தீமைதான், இதுவும் தீமைதான், இதுவும் தீமைதான், ஆனால் அந்த தீமைகளில் பரவாயில்லாத தீமை, பரவாயில்லாத தீமை என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவன் தான் புத்திசாலி என்று சொல்வார்கள். செய்தன அமர்வுள்ள ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, இந்த ஜனநாயகம் அல்லது இந்த தேர்தல்கள் என்பதெல்லாம் எல்லோரும் உத்தம புத்திரர்கள் என்றோ அப்படிப்பட்டவர் என்று சொல்லவில்லை. இருக்கக்கூடிய ஷர்ரிலேயே, இருக்கக்கூடிய கெடுதல்களிலேயே இது பரவாயில்லாத கெடுதி என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நடைமுறையில் இருக்கிறது. ஹசரத் எதுக்கு ஓட்டு போட சொல்ல போறார்? எல்லாருடைய பார்வை கூர்மையா இருக்குது. நீங்க எல்லாம் அரசியல் தெளிவுள்ளவர்கள். உங்களை என்னை விட நீங்க அரசியல்ல ரொம்ப தெளிவுள்ள ஆட்கள், அதை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள். இதுக்கு ஓட்டு போடுங்க, நான் ஒன்னும் சும்மா பிரசங்கம் என்பது அதற்கு அல்ல. இது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அதுக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்வதற்கான பிரசங்க மேடை அல்ல, சும்மா மேடை என்பது. மாறாக சொல்ல வந்தது கண்டிப்பா வாக்களியுங்கள். கண்ட கண்ட காரணத்தையும் சொல்லி வாக்களிக்காமல் இருந்து விடாது, வாக்களிக்காமல் இருந்து விடாதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் வாக்களியுங்கள். நீங்கள் ஒரு ஷஹாதத் சொல்வதை போல், ஒரு வக்காலத் சொல்வதை போல், ஒரு அமானிதத்தை சொல்வது போல் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஷர்ரில் எல்லாம் இது பரவாயில்லாத ஷர், இருக்கக்கூடிய கெடுதிகளில் இது ஆக குறைந்த கெடுதி என்று உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றுவது என்பது மார்க்க ரீதியான கடமை என்பதுதானே தவிர குறிப்பிட்ட இதுக்குதான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஜும்மா மேடை நான் அதற்காக ஆக்க விரும்பவில்லை. தெரியும், எல்லோரும் தெளிவுள்ளவர் என்ற காரணத்தினாலே அல்லாஹ்வின் தக்வீல் இஷாரா, புத்திமான்களுக்கு சைக்கிளை போதும் என்று சொல்வார். புத்திமான்களுக்கு சைக்கிளை போதும் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இல்ல, எனக்கு தெரிஞ்சு இவர்தான் உத்தமர், இவர்தான் வல்லவர், இவர்தான் நல்லவர் என்று நீங்க யாராவது முடிவு செய்தா நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள். அதற்குண்டான பதிலை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அதற்குண்டான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே பல நாடுகளிலே குடிமக்கள் தங்களுடைய மக்களை, தங்களை ஆள்வோரை தேர்வு செய்ய முடியாத ஒரு நிலை. உலகத்தினுடைய பல நாடுகளிலே தங்களை யார் ஆள வேண்டும், தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்ய முடியாத நிலையிலே உள்ள ஒரு காலகட்டத்திலே ஜனநாயகம் நமக்கு அளித்திருக்கக்கூடிய உரிமை, ஒரு நியமத் என்பது இந்த ஓட்டு என்பது. இதை நாம் இந்த நியமத்தை மறுதலித்து விடக்கூடாது, இந்த நியமத்தை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. குல்லு நஈமின் மஸ்ஊலுன் யௌமல் கியாமா ஸல்லல்லாஹு சொல்வார்கள், ஒவ்வொரு நியமத்தும் கியாமத்தில் அது குறித்து கேட்கப்படுவீர்கள் என்ற அடிப்படையிலே ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை என்ற அடிப்படையிலே அந்த வாக்கை செலுத்துவது என்பதை சட்ட வல்லுநர்கள் மார்க்கத்தினுடைய ஒரு கடமையாய், மார்க்கத்தினுடைய ஒரு நடைமுறையாய் அதை சொல்கிறார். ஒரு கொஞ்ச நேரத்திலே சில மணி துணிகள் நாம் அலட்சியமா இருக்கிற காரணத்தினால் 5 ஆண்டுகள் மாத்திரமல்ல, ஒரு தலைமுறையே சீரழிவதற்கு, ஒரு தலைமுறையே கெட்டு போவதற்கு உண்டான ஒரு நிலையை நாம் உண்டாக்குறதில்லை சந்தேகம். அதெல்லாம் சரியானது. ஏன் ஒரு ஓட்டு போய் அங்க என்ன செய்ய போகுது, நான் ஒரு ஓட்டு போடாம இருக்கிறதுனால அங்கே என்ன ஆக போகுது என்று நினைத்து விடக்கூடாது. தமிழகத்திலும் சரி, அதுபோல இதர ஸ்டேட்டுகளிலேயும் சரி, அந்த ஒரு ஓட்டுகள் என்ன செய்திருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். 2004 கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலே செந்தாமரஹள்ளின்னு ஒரு தொகுதி, 2004 கர்நாடக சட்டசபையினுடைய தேர்தலில் செந்தாமரஹள்ளின்னு ஒரு தொகுதி, அங்கே ஜனதா தளத்தினுடைய வேட்பாளர் 40,752 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுகிறார். அதை எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் 40,751 வாக்கு வாங்கியிருக்கிறார்.
40,752 ஒரு ஓட்டில் தான் 2004 கர்நாடக சட்டமன்றத்தில் உள்ள செய்திகள் இது. ஒரு ஓட்டு என்ன செய்ய போகிறது என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஒரு ஓட்டும் கூட தீர்மானிக்கும், ஒரு ஓட்டும் கூட தீர்மானிக்கும். அது மாதிரி ராஜஸ்தான்ல 2008 ராஜஸ்தானில் நடந்த தேர்தல். அந்த தேர்தல்ல பிஜேபியினுடைய வேட்பாளர் 62,216 ஓட்டு வாங்கியிருக்கிறார். 62,216 ஓட்டு. காங்கிரஸ் வேட்பாளர் 62,215 ஓட்டு வாங்கியிருக்கிறார். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த செய்தி எழுதும் பொழுது சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்குது. சுவாரஸ்யங்கள் என்னன்னு சொன்னா, தோற்ற அந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு ஓட்டுல தோற்றாரே, அவர் தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். ஜெயிச்சா அவர் தான் முதல்வர், ஜெயித்தால் அவர் தான் முதல்வர் என்று முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அவர் ஒரு ஓட்டில் தோற்று போய்விட்டார். இன்னொரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னா, அவருக்கு வாக்களிக்கக்கூடிய அவருடைய தாயார், அவருடைய மனைவி, கார் டிரைவர் 3 பேரும் ஓட்டு போடல. அந்த 3 பேரும் ஓட்டு போடவில்லை. அந்த 3 பேரும் ஓட்டு போட்டிருந்தால் 2 ஓட்டுல இவர் ஜெயிச்சிருப்பார். ஆனால் அந்த 3 பேரும் ஓட்டு போடவில்லை என்ற காரணத்தினாலே ஒரு ஓட்டில் முதல்வர் வேட்பாளர் 2008 ராஜஸ்தானில் தோற்று போனார் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவே வாக்களிப்பது என்பது அது நமக்கு ஜனநாயகம் அளித்திருக்கக்கூடிய உரிமை என்பது மாத்திரமல்ல, அது மார்க்க ரீதியான கடமை என்று சட்டமன்றம் நமக்கு சொல்லி தருகிறார். அதனால நான் வாக்களிக்க வேண்டும். அது மாதிரி அதற்காக வேண்டி லஞ்சம் வாங்குவதும், அதற்காக வேண்டி பணம் வாங்குவதற்கு அது ஹராம். அது நம்முடைய ரோசத்தை அது தோண்டி பார்ப்பது. அதற்காக வேண்டி பணம் வாங்குவதோ பணம் கொடுப்பதோ மார்க்க ரீதியாக ஹராம் என்று மார்க்கம் சொல்கிறார். அது லஞ்சம் என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறார். எவ்வளவு பணம் வந்தால் என்ன, எவ்வளவு கொடுத்தால் என்ன, அது மார்க்க ரீதியாக வாங்குவதும் கொடுப்பதும் ஹராமான ஒரு காரியம். அது ராசி ஒரு முர்த்தசி பின்னால் லஞ்சம் வாங்குபவன் கொடுப்பவன் நரகத்தை சார்ந்தவன் என்று சொல்வார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பில்கீஸ் மகாராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வர்ற நேரத்துல நிறைய பணத்தை கொண்டு வந்தாங்க. போங்க, பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு அடிமைப்பட்டுட்டாலே, வாங்கிட்டாலே நம்ம காரியம் சக்சஸ் தான் சொன்னாங்க. வாங்கிட்டாரு, அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள், தங்க கட்டிகள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போய் பரிசு கொடுக்க சொன்னாங்க. குர்ஆன்ல வருகிறது, அத்துவித்தோரணி விமானி, பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃபமா ஆதானி அல்லாஹ் கைரு மிம்மா ஆதாக்கும், என் ரப்பி எனக்கு கொடுத்திருக்கிறது எனக்கு போதும். அதனால இதை கொடுத்த காரணத்தினால் உங்களுக்கு எதிராக நான் பட்டாளத்தை திரட்டுவேன் சொன்னான். பட்டாளத்தை திரட்டி வருவேன் சொன்னான். அநியாயம் செய்றீங்களான்னு கேட்டான். அதனால நாம் நம்மை பொறுத்த வரையிலே, அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்கிறது இல்லை, நம்மை பொறுத்த வரையிலே ஒரு முஸ்லிம் என்ற கண்ணோட்டத்திலே ஓட்டு போட வேண்டும், ஓட்டு போட வேண்டும். அதற்காக வேண்டி பணம் வாங்குவது, அதற்காக வேண்டி நாம் கை நிதியை பெறுவது என்பது மார்க்கம் நமக்கு தடை என்று சொல்லி காண்பிக்கிறது. அது மாதிரி நாம ஓட்டு போட்டாலும் முயற்சி செய்தாலும் துஆவும் செய்ய வேண்டும். மார்க்கம் அதையும் சொல்கிறது. ஸல்லல்லாஹு தங்களுடைய தினந்தோறும் ஓதக்கூடிய துஆக்களிலே, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமனா, யா அல்லாஹ் எங்களின் மீது கருணை காட்டாத எந்த ஆட்சியாளர்களையும், எங்களின் மீது கருணை காட்டாதவர்களை ரப்பே எங்கள் மீது நீ சாட்டி விடாது. லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா, உன்னை பயப்படாத அல்லது எங்கள் மீது கருணையும் அன்பும் காட்டாதவர்களை எங்கள் மீது சாட்டி விடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து வந்திருக்கிறார். பெருமக்களே, அதனாலே வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை, அதுலேயும் இந்த எஸ்ஐஆருக்கு பின்னால் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இது, அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் என்ற காரணத்தினாலே நாம் வாக்காளர் என்பதை உறுதி செய்வதற்கும் ஜனநாயகத்தினுடைய ஒரு நிலையிலே நமக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கும் கண்டிப்பாக 18 வயதை தாண்டிய வாக்களுடைய உரிமை உள்ள எல்லோரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று மார்க்கத்தின் பெயரால், அது மார்க்கம் என்ற காரணத்தினாலே அதன் பெயரால் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்திற்கு, நாட்டிற்கு, தமிழகத்திற்கு எந்த ஆட்சி அது நல்லதோ அதை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வார். அநியாயமான சமூகத்தின் மீது கருணை காட்டாத ஆட்சிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.